நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம், அதில் 19வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இறுதியாக இந்த உலக வாழ்க்கையை முடித்து அவர் உயிர் தெழுந்து சற்றேறக்குறைய ஒரு 40 நாள் அளவும் எருசலேமிலே அவர் காணப்பட்டு பரமேறுவதற்கு முன்பாக, மறுபடியும் ஒரு பரலோகராஜ்யம் செல்வதற்கு முன்பாக, அந்த இறுதி நேரத்தில் நல்லா சொல்லப்போனால் ஒரு பிரியாவிடை, ஒரு ஃபேர்வெல் சீஷர்களுக்கு நடுவிலே அவர் சொன்ன வார்த்தை, கடைசி வார்த்தை. நாம் என்ன செய்ய போகிறோம் என்று கலங்கி கொண்டிருந்த சீஷர்கள் ஆண்டவரை சிலுவையில் அடித்த உடனேயே, ஐயோ, ரோம அரசாங்கமே நம்மளை எதிர்க்குமே என்று பயந்து கொண்டிருந்த இந்த சீஷர்கள், ஆண்டவர் மரித்து விட்டார், இனி முடிந்தது, இவரை நம்பி வந்தோம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த சீஷர்கள் இருந்த பொழுது அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்கிற செய்தியை அவர்களை பரவசப்படுத்தியது. அவர்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அடுத்து என்ன? உயிர்த்தெழுந்து விட்டார், நமக்கு இவர் காணப்படுகிறார், அடுத்து என்ன செய்ய போகிறார், அல்லது நாம் என்ன செய்ய போகிறோம்? இவரோட இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பஞ்சமும் இல்லை, எந்த பசி பட்டினி இல்லை. இனி என்ன நடக்கப் போகிறது என்று அவர்களுக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே ஆண்டவர் எருசலேமை விட்டு வெளியில் ஒரு ஓய்வு நாள் பயண தூரம், ஒரு ஓய்வு நாளில் எவ்வளோ பயணம் பண்ணலான் இருக்கோ அவ்வளோ தூரம் நடந்து போனாங்க. அவங்க ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஒரு கணக்கு உண்டு. ஊருக்கு அவுட்டரில் அப்படி போகிறாங்க. அங்கே நின்று அவர் பேசினார். இந்த வார்த்தைகளை பேசிவிட்டு அவர்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு மேகம் அப்படியே அவரை உயர எடுத்துக்கொண்டு அப்படியே காணாமல் போனார். அந்த கடைசி அந்த ஒரு குழப்பத்தில் இருந்த அந்த சீஷர்களுக்கு அவர் சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போய் சகல மக்களுக்கும் இன பாகுபாடு இல்லாமல், மொழி பாகுபாடு இல்லாமல், ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் சகல ஜனங்களுக்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவியுங்கள். இந்த சுவிசேஷத்தை சொல்லுங்கள் மக்களுக்கு. அப்படி நீங்கள் அறிவிக்கும் பொழுது, ஆண்டவருடைய அன்பை சொல்லும் பொழுது கொஞ்சம் பேர் மனம் திரும்பி வருவார்கள். அப்படி வர்றவங்களுக்கு கட்டாய மதமாற்றம் அல்ல, ஆண்டவருடைய அன்பை நீங்கள் சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு வருகிறவர்களுக்கு, தாமாக முன் வருகிறவர்களுக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, நான் உங்களோடு கூட இருக்கும் பொழுது சொன்ன எல்லாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதனை செய்யுங்கள். நான் உங்கள் கூடவே தான்ப்பா இருப்பேன். உங்கள் கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் ஆவியின் ரூபமாய் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவாய் நான் உங்களுடனே கூட இருப்பேன். ஒரு மிக அழகிய ஒரு வாழ்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிறிஸ்தவ வாழ்வு.
எல்லா மனிதரையும் போல தான் நம்மளும் உடை அணிவோம். எல்லாருக்கும் போல தான் நமக்கு பசிக்கும், சாப்பிடுவோம். எல்லாரையும் போல தான் நம்மளும் வாழ்வோம். பிறந்து வளர்ந்து படித்து பட்டம் பெற்று வேலைக்கு வந்து ஒரு திருமணமாகி நமக்கு குழந்தைகள் பிறந்து நாம் வயதானவர்களாகி இந்த உலகத்தில் குறிக்கப்பட்ட காலம் இருந்து அப்புறம் இந்த உலகத்தை விட்டு போய்விடும். இது சந்ததி சந்ததியாய் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் நடக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு என்று மட்டுமா இந்த லைஃப் ஸ்டைல்? எல்லாருக்கும் தான். எல்லாரையும் போல தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. வெளியில் பார்த்தா எந்த வித்தியாசம் தெரியாது. ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். அவர்கள் ஒரு புது வாழ்வை அனுபவித்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய சிந்தனை மற்றவர்களுடைய சிந்தனை போல் இருக்காது. அவர்களுடைய ஆண்டவர் எப்படி இந்த பூமியை பார்க்கிறாரோ அப்படி அவர்கள் பார்ப்பார்கள். உலகத்து மனிதர்களைப் போல அவர்கள் வாழ மாட்டாங்க. பண ஆசை, பெண் ஆசை, பொன் ஆசை, மண் ஆசை, அதன் மேலே பற்றில்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். பற்றற்றவர்கள். வெளியே தெரியாது, ஆனால் உள்ளத்தின் அளவிலே அவர்கள் பற்றற்றவர்களாய் யார் மேலேயும் ரொம்ப பற்று வைக்க மாட்டாங்க. மனைவி, பிள்ளைகள், ஜாபு, பணம், புகழ், எது மேலேயும் அவர்களுக்கு ரொம்ப பற்று இருக்காது. அப்படி பற்று இருந்தால் அவர்களோடு கிறிஸ்து இல்லை என்று பொருள். யாருக்குள்ளெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கிறாரோ அவங்க எல்லாருமே இந்த மண்ணை வெறுப்பார்கள். எது மேலேயும் அவங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்காது. உயிர் வாழ்வதற்கு நமக்கு என்ன தேவை அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. எது மேலேயும் அவங்களுக்கு ஒரு பிடிப்பு இருக்காது. அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் இவங்க ஆவிக்குரியவங்களா அல்லது இவங்க ஆவின்னு சும்மா கத்துறாங்க ஆனால் உலகத்துக்குரியவங்களா இருக்காங்களா. எப்போ பார்த்தாலும் ஒருத்தன் பணத்தை பற்றியே பேசுகிறான் அப்படின்னா அவனுக்குள் இருக்கிற ஆவி எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். எப்போ பார்த்தாலும் இந்த உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதத்தையே பேசுகிறான் அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவன் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்த ஒரே ஒரு கட்டளை, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எல்லாருமே முழு நேர ஊழியர்களா? இல்லை. அப்படி சிலர் போதிக்கிறார்கள். அது தவறு. வேதத்தின் அடிப்படையில் எல்லாரும் முழு நேர ஊழியர்களா எப்படி வர முடியும்? ஆண்டவர் அதில் சிலரை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு 100 பேர் ஒரு ஊரில் இருக்காங்கன்னா அதில் ஒரு கொஞ்சம் பேரே ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்திற்கென்று முழுமையாக அழைத்துக்கொள். மற்றவர்கள் அவங்க ஊழியக்காரங்க இல்லைன்னா அவங்களும் ஊழியக்காரங்க தான். ஆனால் அவர்கள் உலக பிரகாரமாய் பல பதவியிலே பல வேலைகளில் ஆண்டவர் வச்சிருப்பார். அவர்கள் எந்த இடத்துல வச்சிருக்காரோ அங்கே அவர்கள் ஆண்டவருக்கு சாட்சியாகி வாழணும். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6வது வசனத்தின்படியும் 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனத்தின்படியும் அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டிருக்கிற, அவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய ஊழியக்காரர். எல்லாருமே ஊழியக்காரர். இதில் நாம் பெரியவன் நீ பெரியவன் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி உண்மையான ஊழியர்கள் அப்படி சொல்லவே மாட்டாங்க. தங்களை விட மற்றவர்களை கனத்துக்குரியவர்களாய் நினைப்பார்கள். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள். ஆகவே ஆண்டவருடைய அன்பை பெற்ற, ஆண்டவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற, ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்ற அத்தனை பேருமே மிஷனரிகள் தான், ஐட்டனரி தான், சலன ஊழியர்கள். கடந்து போய்கொண்டே இருப்போம். இங்கே ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிலே ஒரு உலக பிரகாரமாக என்ஜினியராகவோ டாக்டராகவோ அல்லது அதுக்கு மேலே பெரிய பெரிய பதவிகள் இருக்குது, அதில் ஒரு பதவியை கொடுத்து பிரான்ஸில், ஜெர்மனில், உலகத்தின் எங்கே போய் அவர்கள் இருந்து வேலை செய்து சம்பாதித்து கொண்டிருந்தாலும் அவர்கள் இருக்கிற இடங்களில் அவர்கள் பற்றற்றவர்களாக இருப்பார்கள். ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்பாங்க.
சொல்கிறவங்களா மாத்திரம் இல்லை, பிரசங்கம் பண்ணுறவர்களாய் மாத்திரமல்ல, தங்களுடைய வாழ்வினாலேயே இயேசுவை பிரதிபலிக்கிற கணக்கற்ற பிள்ளைகள் ஆண்டவருக்கு உண்டு. நிறைய முழு நேர ஊழியக்காரங்க இந்த எலியா மாதிரி தான். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொன்னார் எலியாட்ட, ஏராளமான பேர் உள்ளே இருக்காங்கப்பா. ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள்னா அதுக்குன்னு ஒரு பிராண்டு, அதுக்குன்னு ஒரு பேர், அதுக்குன்னு ஒரு ஊழியம், அதுக்குன்னு ஒரு அழைப்பு எல்லாம் இருந்து அவங்க தான் ஊழியக்காரர்கள். அவர்கள் ஊழியக்காரர்கள் தான், ஆனால் அவர்கள் மட்டும்தான் ஊழியக்காரர்கள் அப்படின்னு பேசுகிறீங்க பற்றிங்களா? அது தவறு. எல்லாருமே கடவுளுடைய பிள்ளை. ஆர் ஸ்டான்லி அண்ணன் பிளெஸிங் யூத் மிஷனுடைய ஸ்தாபகர். ஆர் ஸ்டான்லி அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் அவங்களுடைய புத்தகத்தை படித்தே வளர்ந்த ஆள். அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, இயேசு இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு மிஷினரி தான். இயேசு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இல்லைன்னா அவன் ஒரு மிஷன் ஃபீல்டு. அப்படின்னா நம்மை சுற்றி வேலை பார்க்கிற எத்தனை பேர் ஆண்டவர் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துங்கள். நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். நீங்கள் அவருடைய அன்பை ஜெபத்தோடு சொல்லுங்க, அவ்வளோதான். நீங்கள் இருக்கிற வேலையில் உத்தமமாக, உண்மையாக, லஞ்சம் வாங்காமல், தப்பு பண்ணாமல், நேர்மையாளராக நீங்கள் இருந்தால் போதும். அது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு அரசு அதிகாரிகள், காவல்துறையினர், ரெவின்யூ பீப்புள், விஏஓலேருந்து மேலே கலெக்டர் வர, ஐயோ இந்த அலுவலகங்கள் எல்லாம் ஊழல் புறையோடி போய் கிடக்கும். உடனே அது இந்த அரசாங்கம், இந்த கட்சி தான் காரணம், அந்த கட்சி தான் காரணம். எந்த கட்சி வந்தாலும் இங்கே அரசு அலுவலகங்கள் எல்லாமே ஊழல்ங்கிறது சிஸ்டமாகவே ஆயிட்டு. இன்னும் ஒன்று தான், ஒவ்வொரு கிளார்க்கும் நமக்கு அவன் வாங்கின லஞ்சத்துக்கு பில் தரல, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் காலம் போனால் அதுக்கும் பில் தந்துடுவாங்க. அப்படித்தான் இருக்கிறது இன்னைக்கு உலகம். அப்படியானால் இந்த மிஷினரி பணி என்பது நம் ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை. செய்தா செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். இல்லை, அப்படி இல்லை, செய்தே ஆக வேண்டும். நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காய் வாழ்ந்தே ஆக வேண்டும். நீங்கள் ஆண்டவருக்காக வாழும்படி உங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை எடுத்து அவர் பயன்படுத்துவார். அற்புதமான ஒரு வாழ்க்கை பிரியமானவர்களே. வெளி மக்களுக்கு தெரியாது, ஆனால் நம்முடைய வாழ்வு எவ்வளவு இனிமையானது, நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு அருமையானது என்பது நமக்குத்தான் தெரியும். ஒரு மிஷினரி இருந்தார், குஜராத்தில் ஊழியம் செய்தார். நான் சொல்ல ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்கிறேன். திருமணமாகாத வாலிபனாக இங்கே ஊழியம் செய்தார். ஒரு குறிப்பிட்ட மிஷினரி ஸ்தாபனத்திலிருந்து அவரை அனுப்பியிருந்தாங்க. போயிருந்தார், ஊழியம் செய்தார். அவருக்கு ஆண்டவருடைய ஊழியம், இந்த மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியம் ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா அதுக்கு தான் அழைக்கப்பட்ட மனுஷன். அதன் பிறகு அவளுக்கு திருமணம் ஆச்சது. இளம் தம்பதிகளாக அங்கே போயிட்டாங்க குஜராத்துக்கு, ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊழியக்காரர் மிஷினரியுடைய மனைவி கன்சீவ் ஆனார்கள். முதல் முறை அவர்கள் ஊழியம் செய்த இடத்துல பயங்கர எதிர்ப்பு வந்தது. கிறிஸ்தவத்திற்கு இன்றைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கும் எதிர்ப்பு வந்தது. ஒரு நாள் இரவு கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் இவருடைய வீட்டு கதவை உடைச்சி உள்ள வந்து இவர் 2 பேரையும் அடிச்சாங்க, மிதிச்சாங்க. கருக்கலைந்து போச்சு. பயங்கர வேதனை, உயிருக்கு போராட்டமான ஒரு சூழ்நிலை. இரவோடு இரவாக 2 பேரையும் மீட்டு நேர ஆஸ்பத்திரியிலே கொண்டு வந்து சேர்த்தார்கள். சிகிச்சை எல்லாம் முடிந்து சென்னையிலே ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்தாங்க. சென்னையில் உள்ள அவர் இருந்த ஊழியத்தினுடைய தலைவர், அன்றைக்கு இருந்த தலைவர் டைரக்டர் சொன்னார், பிரதர்
கொஞ்ச நாள் நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்யுங்க, நீங்கள் 2 பேரும் அதே சேலரி தான் கொடுப்போம், நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்யுங்க அப்படின்னாங்க. ஆனால் அந்த ஊழியக்காரர், அந்த இளம் தம்பதிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இல்லைவையா, எங்களை அடித்த அந்த ஃபீல்டு, குஜராத்தில் அந்த குறிப்பிட்ட பகுதி, எங்களை அங்கேயே அனுப்பியிருக்கு, நாங்கள் இன்னும் அவங்களுக்கு போய் ஊழிச்சு, எங்களை அடித்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும், எங்களை அடித்தவர்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கல்வி கற்றுக் கொடுக்கணும், நாங்கள் அங்கே போகணும், எங்களை அங்கே அனுப்புங்க. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. மறுபடியும் ஃபீல்டுக்கு போனார். எத்தனை பெரிய ஒரு வாழ்க்கை இது! மற்றவர்களுக்கு இது புரியாது. நமக்குள்ளே தங்கியிருக்கிற ஆவியானவர் நம்மை விதமான ஆச்சரியமான வழியிலே நம்மை நடத்துவார். நாம் நமக்காக வாழ மாட்டோம், பிறருக்காக வாழ ஆரம்பித்து விடுவோம். எத்தனை ஊழியர்கள் தியாகமாய் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? நமக்கு பிரபலமான சிலர் தான் வெளியிலே தெரியும். சமூக ஊடக வெளிச்சம் யார் மேலெல்லாம் விழுந்திருக்கிறதோ அவர்களைத்தான் தெரியும். ஒரு சாதாரண நடிகனை உலகம் முழுவதும் தெரிந்து வைத்திருக்கிறது போல இந்த ஊடக வெளிச்சம் விழுகிற இந்த ஊழியர்கள், அவர்களை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உண்மையாக ஆண்டவருடைய அன்பை நெஞ்சிலே சுமந்து கொண்டு தங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் வழி நடத்துகிறபடி ஆண்டவருக்காக வேலை செய்து கொண்டு இருக்கிற 1000 ஊழியர்கள் உண்டு. பாகாலுக்கு முழங்கால் படியிடாத ஆயிரக்கணக்கான முழங்கால்கள் இங்கே உண்டு, வெளியே தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட முகம் தெரியாத, பெயர் தெரியாத இந்த பரிசுத்தவான்களுக்காக நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். ஏற்கனவே நம்முடைய யூடியூப்பில் மிஷனரிகளுக்காக எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி ஒரு செய்தி கொடுத்துருக்கிறேன். நான் எப்படி ஜெபிக்கிறேனோ அதை சொல்லி இருக்கிறேன். ஆண்டவருடைய வாழ்க்கை, ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கை அவ்வளவு இனிமையான ஒரு வாழ்க்கை. சமீப காலத்தில் நான் ஒரு ஆண்டவருடைய ஊழியரை சந்தித்த பொழுது அவரை முன்ன பின்ன நான் பார்த்ததில் அவர்கிட்ட கேட்டேன், எப்படி நீ தெரியும்னு கேட்டேன். அவர் சொல்கிறார், அண்ணே இந்த ஊருக்கு நீங்கள் வந்திருக்கீங்கல்ல? ஆமாம், நான் வந்திருக்கிறேன். அப்போ நான் ரொம்ப சின்ன பையனே, ஆனால் 3 நாள் எங்கள் ஊரில் பேசுனீங்க, உங்கள் பிரசங்கம் ஒன்று கூட எனக்கு மறக்கலை. இப்போ நான் சின்ன பையன், ஆனால் அன்றைக்கி நீங்கள் படின அந்த பிரசங்கம் என் உள்ளத்தில் அப்படியே பதிஞ்சிருச்சு. இன்றைக்கி நானும் வளர்ந்து டிகிரி முடித்து நான் ஊழியக்காரனாக வந்து நிற்கிறேன். எப்படியாவது என்னுடைய சர்ச்சைக்கு உங்களை கூடணும்னு எனக்கு ஆசை. சின்ன வயதிலே உங்களுடைய செய்தியை கேட்டேன் என்று. கிறிஸ்தவ வாழ்வு என்பது அவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வாழ்வு. நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வாழக்கூடிய ஒரு அருமையான வாழ்வு இந்த கிறிஸ்தவ வாழ்வு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பும்படிக்கு, ஏற்கனவே ஆவியானவருடைய நிறைவை பெற்ற நீங்கள் உள்ளத்திலே பற்றற்றவர்களாய் வாழ்கிறீர்களா? ஆண்டவருடைய பணியை செய்ய உங்களுக்கு ஆசை இருக்கிறதா? கண்களை மூடி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் சற்று நேரம் ஜெபிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் பேசுங்க. ஆண்டவரே, நான் பற்றற்றவனாய் வாழ்கிறேனா? இல்லை என்றால் எனக்கு உம்முடைய தூய ஆவியானவருடைய நிறைவு தேவை. ஆண்டவர் என்னை நிரப்பும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை தருவது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி இருக்கிறீங்களே, உம்முடைய சமூகத்திலே வாஞ்சையோடு கேட்கிறோம். எனக்குள்ளே இந்த புதிய வாழ்வு மலரட்டும்.
நான் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரே உம்முடைய வேலையை செய்கிறவனாய், உம்மை அநேகருக்கு வெளிப்படுத்துகிறவனாய், அநேகருக்கு நான் ஆசீர்வாதமானவனாய் வாழ என்னை இந்த மிஷனரியாய் ஒப்பு கொடுக்கிறேன். அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒவ்வொருவரும் மிஷனரிகள் என்று சொன்னீங்களே, எங்களை அப்படி முழுமையாய் மாற்ற மாட்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய பலன், தேங்க்யூ லார்ட். இப்பொழுது எங்கள் ஒவ்வொருவர் மேலும், ஜெபித்து கொண்டிருக்கிற, ஒப்பு கொடுக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே உடைய வல்லமை இப்பொழுது இறங்கி அவர்களை ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன்.